மைக்கை இங்க கொடுங்க. சாமானிய பெண்மணிகள் திமுகவை பற்றி சொன்ன விஷயம் பட்டி தொட்டி எங்கும் வைரல். திமுக ஆட்சியின் செயல்பாடு குறித்து நமது TN News 24 சேனல் சாமானிய மக்களிடம் கேள்வி கேட்கையில் மக்கள் கொடுத்த பதில்தான் தரமாக கொடுத்தனர். அதாவது சிறு பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, மூதாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்கள் வெளியில் பாதுகாப்பாக நடமாடவே முடியவில்லை, மீண்டும் திமுகவை தேர்ந்தெடுக்க மாட்டோம் என மைக்கை பிடித்து சரமாரியாக பதில் கொடுத்தனர். இது தொடர்பான வீடியோ தான் தற்போது வைரலாகி வருகிறது. அதெல்லாம் அவன் சொல்றதெல்லாம் பொய். பொம்பளைங்க ஒண்டியா போக முடியல, வயசு பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வர முடியல, விலைவாசி ஜாஸ்தி, கேஸ் கற்பழிப்பும் கழுத்துல தாலி இருக்கிறது ஒழிக்க சொல்லுங்க. அவனா ஒரு மனுஷன் ஓட்டு கேட்டு வரானுங்க ஊருக்குள்ள. சாராய கடை ஒரு மணிக்கெல்லாம் கிளைங்களை கூப்பிட்டு வச்சு கெடுக்கிறானுங்க. கேட்டா டிஎம் காட்சி நல்லா இருக்குதான். டிஎம் காட்சி எங்க நல்லா இருக்கு? டிஎம் கேல தான் கொலை எல்லாமே நடக்குது. 10 வயசு பையன் கஞ்சா அடிக்கிறான், பொம்பளைங்க படிச்சு கிண்டல் பண்றானுங்க. ஒரு 60 வயசு கிளை போக முடியல, கெடுக்கிறானுங்க. இது நல்லா ஆச்சா? யார் கேட்டா இது நல்லா ஆச்சுன்னு எவன் சொல்றான்? அவன் சொல்லுவான், அவன் புறம்போக்கு எச்சா பொறுக்கி. அந்த எச்சா பொறுக்கி முக ஸ்டாலின் பையனுமே பொம்பளைங்களை கெடுக்கிறானுங்க. அந்த புறம்போக்கு ஆட்சி ஒழிஞ்சாதான் தமிழ்நாடு முன்னேறும். தமிழ்நாட்டுல முக ஸ்டாலின் ஆட்சியே இருக்கக்கூடாது. எங்களுக்கு உங்க அப்பா தான் கருணாநிதி தான் பொறுக்கா இருந்தானா, இப்போ முக ஸ்டாலின் பொறுக்கி, அவன் பேரன் பொறுக்கி, அவன் புள்ள பொறுக்கி, குடும்பமே பொறுக்கி. பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. பிடிக்கிறாங்களே, எங்களே அடிச்சு கொல்ல விடுங்க, நாங்க கொல்றோம். ஏன் கொல்ல விட மாட்டேன்? கொண்டு உள்ள வைக்கிறேன். எலெக்ஷன் டைம்ல எல்லாரும் வெளியே அடிச்சு விட்டுருக்கேன். ரவுடி பையன், கஞ்சா பையன் எல்லாம் வெளியே இருக்காருங்க. தெருவுக்குள்ள பொம்பளைங்க வீட்டுல வாசல்ல உட்கார முடியல நம்பி. கிண்டல் பண்ணா எல்லாமே நடக்குது. கேட்க முடியல, பயமா இந்த ஆட்சி.